உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் எல்ஐஸ் ஏஜென்ட் சுரேஷ்குமார், உடுமலைப்பேட்டையிலிருந்து. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து எல்ஐசி சம்பந்தப்பட்ட நல்ல நல்ல திட்டங்களுடைய சிறப்புகளை, அதனுடைய நன்மைகளை காணொளி மூலமாக நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கேன். அதுக்காக தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தரணும்னு வேண்டிக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, அன்பு நண்பர்களே, நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஜீவன் லாப் அப்படிங்கிற ஒரு அற்புதமான எல்ஐசி திட்டத்தை பயன்படுத்தி நம்மளோட செல்ல குழந்தைகளுடைய முக்கிய 2 தேவைகளான, ஒன்று அவங்களுடைய கல்லூரி படிப்பு, மற்றொன்று அவங்களுடைய திருமணம். இந்த 2 முக்கிய தேவைகளை ஒரு பெற்றோர் இந்த திட்டத்தை பயன்படுத்தி எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அன்பு நண்பர்களே, இந்த கான்செப்டை நான் எடுத்து பேசுகிறதுக்கு காரணம், கடந்த ஜீவன் லாப் திட்டம் பற்றிய அந்த வீடியோவில் நிறைய நண்பர்கள் இந்த திட்டத்தை குழந்தைகளுடைய தேவைக்கு பயன்படுத்த முடியுமா, அப்படி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் அதை எப்படி பயன்படுத்துறது, அதை எனக்கு வீடியோவாக அனுப்புங்கன்னு சொல்லி நிறைய அன்பு உள்ளங்கள் கேட்டுக்கொண்டதுக்காக, மற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களும் பயன்பெறுவதற்காகவும் நான் ஜீவன் லாப் திட்டத்தை பயன்படுத்தி ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய கல்லூரி படிப்புக்காகவும் அவங்களுடைய எதிர்கால திருமணத்திற்காகவும் இந்த திட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அன்பு நண்பர்களே, பேசிக்காக ஜீவன் லாப் திட்டத்தில் பாலிசியுடைய திட்ட கால அளவை 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பேசிக் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நான் இந்த திட்டத்தை எப்படி குழந்தையுடைய கல்லூரி படிப்பு திருமணத்துக்கு நான் மேட்ச் பண்ணி அவங்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற போகிறேங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த 3 பாலிசி திட்ட கால அளவுகளை ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். டைப் 1 அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 16 வருஷம் பாலிசி காலம், 10 வருஷம் பணம் கட்டுற காலம். இது டைப் 1. டைப் 2 பார்த்தீங்கன்னா 21 வருஷம் திட்ட காலம், பணம் கட்டுறது 15 வருஷம். டைப் 3 பார்த்தீங்கன்னா 25 வருஷம் திட்ட காலம், 16 வருஷம் பணம் கட்டுறது. இந்த 3 டைப் திட்ட காலத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நான் அடுத்து சொல்கிற டாபிக்குள்ள இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பயணிக்க முடியும். அதனால தான் நான் சொன்னேன். டைப் 1 16 வருஷம் பாலிசி, 10 வருஷம் பணம் கட்டணும். டைப் 2 21 வருஷம் பாலிசி, 16 வருஷம் பணம் கட்டணும். டைப் 3 25 வருட பாலிசி, 16 வருஷம் பணம் கட்டணும். அன்பு நண்பர்களே, இப்போ ஒரு உதாரணத்துக்காக ஒரு அன்புமிக்க பெற்றோர்கள் அவருடைய குழந்தையுடைய எதிர்கால கல்லூரி படிப்புக்காக 25 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அவங்களுடைய திருமணத்துக்கு, அந்த குழந்தையுடைய திருமணத்துக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்காக அவங்க கேட்டிருக்கிற மொத்த தொகை 50 லட்சம். 50 லட்சம் ரூபா பணம் என்னோட குழந்தையோட எதிர்கால படிப்புக்கும் திருமணத்துக்கும் வேணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஜீவன் லாப் திட்டத்தை பயன்படுத்தி எப்படி அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுறதுங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த ஜீவன் லாப் பாலிசி திட்டத்தை பொறுத்தளவுங்க, இந்த 3 டைப் ஆஃப் பாலிசி திட்ட கால அளவு சொன்னால் பார்த்தீங்களா, அதில் ஒரு உதாரணத்துக்காக இந்த குழந்தையுடைய வயது 2 வயசுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு அந்த குழந்தையோட வயசு 2 வயசு. 2 வயசுன்னு சொல்லும்போது எங்க 2 வயசு குழந்தைக்கு மட்டும் தான் எடுக்க முடியுமா நீ கேட்க வேண்டாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
குழந்தை பிறந்ததிலிருந்து 3 வயசுக்குள்ள அப்படின்னா, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 3 வயசுக்குள்ள அப்படின்னா கல்லூரி படிப்பு, திருமணம் அப்படிங்கிற முக்கிய தேவைகளை ஜீவன் லாப் திட்டத்தை பயன்படுத்தி ரொம்ப பர்ஃபெக்டாக நிறைவேற்ற முடியும். ஒருவேளை குழந்தையோட வயசு 4, 5, 6 அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நிறைவேற்றலாம். பட் அந்த கல்லூரி படிப்பு அப்படிங்கிற டைட்டில் வர்ற அமௌண்ட்டில் வேரியேஷன் வந்துடும். அந்த டைமிங்கில் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அதனால் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னா பிறந்த குழந்தையிலிருந்து 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த ஜீவன் லாப் திட்டம் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். எப்படின்னு பாருங்களேன். இப்போ நான் சொல்கிற அந்த குழந்தைக்கு வந்து 2 வயசுங்க. இந்த குழந்தையோட அப்பா பேர் வந்து சாய் விக்னேஷ். அவருக்கு வயசு வந்து 30 வயசுங்க. அந்த குடும்பத்துடைய அந்த பெற்றோருடைய தேவை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழந்தையுடைய கல்லூரி படிப்புக்கு 25 லட்சம் வேணும். அந்த குழந்தையினுடைய திருமணத்திற்கு அந்த குழந்தையோட ஏஜ் ஒரு 25, 26 அப்படிங்கிற 26 வயசு வரும்போது திருமணத்திற்கு ஒரு 25 லட்சம், ஒட்டுமொத்தமாக 50 லட்ச ரூபாங்கிறது அவங்களுக்கு தேவை. இந்த தேவையை இந்த ஜீவன் லாப் திட்டத்தின் மூலமாக இப்போ நிறைவேற்றணும். இதுக்காக நம்ம பயன்படுத்த போகிற திட்ட கால அளவு டைப் 1 அண்ட் டைப் 3. டைப் 1 வந்து 16 வருஷம் பாலிசி, 10 வருஷம் பணம் கட்டணும். டைப் 3 25 வருஷம் பாலிசி, 16 வருஷம் பணம் கட்டணும். அப்போது டைப் 1ல் 6 வருஷம் பணம் கட்ட வேண்டியதில்லை. டைப் 3ல் கடைசி 9 வருஷத்துக்கு பணம் கட்ட வேண்டியதில்லை. புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ அவங்களுக்கு இந்த 2 திட்ட கால அளவு வச்சு ஒரு மிக்சடு பிளானாக இந்த ஜீவன் லாபம் வந்து உங்களுக்கு எளிமையாக புரியுறதுக்காக நான் இந்த மிக்சடு பிளான் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இந்த மிக்சடு பிளானாக எடுக்கும்போது அந்த குழந்தையுடைய கல்லூரி படிப்புக்கான அந்த 25 லட்சம் பணமும் அந்த குழந்தையுடைய திருமணத்திற்கான இந்த 25 லட்ச ரூபா பணமும் சரியான அந்த குறிப்பிட்ட வயதில் வந்து நம்ம வழங்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ குழந்தையோட வயசு 2 வயசுன்னு சொல்லிட்டேன். டைப் 1 படி பாலிசியோட திட்ட காலம் வந்து 16 வருஷம். ஸோ 16ஆவது வருஷம் பாலிசி முடிஞ்சு பணம் வரும்போது இப்போ குழந்தைக்கு 2 வயசு அப்படின்னா 16 + 2 18. அப்போ கரெக்டாக 18 வயசு அப்படிங்கிறது 12th எக்ஸாமினேஷன் முடிச்சு காலேஜ் போகிற ஏஜ். கரெக்டாக வர்ற பணத்தை அந்த காலேஜ் எஜுகேஷனுக்காக மேட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே. டைப் 1 இப்படி எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். டைப் 3 மேரேஜுக்கு யூஸ் பண்ணலாம், திருமணத்திற்கு. டைப் 3 எப்படி மேட்ச் ஆகும்னா இப்போ குழந்தைக்கு 2 வயசு. 2 வயசு அப்படின்னாக்கா நான் சொல்கிறது வந்து ஆண் குழந்தைன்னு வச்சுக்கோங்க. ஆண் குழந்தைக்கு இப்போ 2 வயசு, 26 அல்ல 27 அவருடைய திருமணத்திற்கு பணம் வந்து கொடுக்க வேணும்னு சொல்லி இந்த பெற்றோர் கேட்குறாரு. அப்போ அந்த டைப் 3ல் 25 வருஷம் நம்ம பாலிசி எடுக்கிறோம். 25 வருஷம் பாலிசி எடுக்கிறோம்னா 25ஆவது வருஷ கடைசியில் அந்த திட்டம் முடிஞ்சு ஒட்டுமொத்த பணம் 25 லட்சம் கைக்கு வருங்க. இப்போ 2 வயசு, இப்போ 25 வருஷம் எடுக்கிறார். 25 நடப்பு வயசு 2ஐ கூட்டுங்க, எப்போங்க? 27. ஒரு ஆண் குழந்தைக்கு 26, 27 அந்த ஏஜுங்கிறது திருமணத்திற்கான ஒரு சரியான வயது. அப்போ 27 வயசில் பணம் வந்துடும். அப்போது ஃபஸ்ட்டு பாலிசிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாலிசியுடைய காலத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த புரிதல் உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நான் பாலிசிக்குள்ளே போயிடுறேன். ஸோ டைப் 1, டைப் 3 இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஜீவன் லாப் பாலிசியை சாய் விக்னேஷ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இப்போ நான் கொடுக்குறேன். நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. அவரோட நீடு என்னங்க, அவருடைய தேவை என்னன்னா கல்லூரி படிப்பிற்காக 25 லட்சம், குழந்தையினுடைய திருமணத்திற்காக 25 லட்சம், ஒட்டுமொத்த தேவை வந்து 50 லட்சம். சரி, இப்போ இந்த பாலிசி எடுக்கிறத 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். 2 விதமாக பிரிச்சுக்கலாம். எப்படி 2 விதமானா, சாய் விக்னேஷ் இந்த பாலிசி திட்டத்தை தன்னோட குழந்தைக்காக எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கும் போது லிவிங் லாங் அப்படின்னா சாய் விக்னேஷ் அவங்களுக்கு அந்த குழந்தையோட படிப்புக்கும் திருமணத்துக்கு 50 லட்சம் வேணும். அப்போ இந்த ஜீவன் லாப் திட்டம் அவருக்கு எவ்வளோ பணம் பே பண்ணி எவ்வளோ பணத்தை ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குது. இது லிவிங் லாங் அப்படின்னா. ரெண்டாவது பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஷார்ட். ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலும் லிவிங் லாங்கா லிவிங் ஷார்ட்டா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. யதார்த்தம், வாழ்க்கையோட யதார்த்தம். இது கடவுளோட கையில் தான் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய சேமிப்பை இன்சூரன்ஸ் மூலமாக பண்ணுறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிவிங் லாங்காக இருந்தாலும் அவருடைய பணம் பெரிய அளவுக்கு மிச்சமாகும். லிவிங் ஷார்ட்டாக இருந்தாலும்
ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய கல்லூரி படிப்புக்கான பணமாகட்டும், திருமணத்திற்கான பணமாகட்டும் 100% அவர் இல்லை என்றாலும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அதிதீவிர அன்புனால தான் இன்சூரன்ஸ் மூலமாக வந்து அவர் சேமிப்பை துவங்குறார். அதனால தான் லிவிங் லாங்னா இந்த ஜீவன் லாப் திட்டம் அவருக்கு என்ன கொடுக்குது, லிவிங் ஷார்ட்னா அதே இந்த ஜீவன் லாப் திட்டம் அவங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படிங்கிறது பிரித்து நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ லிவிங் லாங் பாலிசி எடுக்கிற மதிப்புக்குரிய சாய் விக்னேஷ் அவர்கள் வந்து 25 வருஷம் பாலிசி முடிகிற வரைக்கும் தொடர்ந்து சரியான முறையில் பணம் கட்டிட்டாரு. அவருக்கு வந்து எந்த ஒரு இறப்பு வரல, வாழ்க்கையை நல்லபடியாக கடந்துடுறாரு. அப்போது இந்த திட்டத்திலேருந்து அவருக்கு எவ்வளோ கட்டுறாரு, எவ்வளோ கிடைக்குதுங்கிற அந்த சாப்டர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. இப்போது அன்பு நண்பர்களே, இதில் ஒரு நாளைக்கு அது அவருடைய தேவை வந்து 50 லட்சம் அப்படிங்கிறது, அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு நாளைக்கு இந்த திட்டத்திற்காக 500 ரூபாய் அவருடைய வருமானத்திலேருந்து ஒதுக்கணும். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அப்படிங்கிறது அவருடைய வருமானத்திலேருந்து ஒதுக்கணுங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய் ஒதுக்கணும். இந்த பணம் சேமித்து கட்டுற அந்த விஷயத்தை எல்ஐசி 4 டைப்பாக வச்சுருக்காங்க. சாய் விக்னேஷ் விருப்பப்பட்டால் வருடம் ஒரு முறை கட்டிக்கலாம் 1,80,000 ரூபா. 1,80,000 வருடம் கட்ட முடியாது அப்படின்னா அதையே டிவைட் பண்ணி 6 மாதத்துக்கு ஒருக்கா கட்டிக்கலாம். அதில் பாதி 90,000 ரூபா. அதுவும் கட்ட முடியாது, சிரமமாக இருக்குது அப்படின்னா சாய் விக்னேஷ் அவர்கள் 3 மாதத்துக்கு ஒருக்கா கட்டிக்கலாம் 45,000 ரூபா. இல்லை நான் மாதாந்திரமே கட்டிக்கிறேன்னா 15,000 ரூபா கட்டிக்கலாம். ஒரு நாளைக்கு 500 ரூபா அப்படிங்கிறது இந்த திட்டத்துக்காக அவர் ஒதுக்க வேண்டிய தொகை. ஒரு நாளைக்கு அவருடைய வருமானத்திலிருந்து 500 ரூபா அவர் ஒதுக்கணும். அவர் இந்த திட்டத்தை ஜாயின் பண்ணி தொடர்ந்து இதை சேமித்து அவர் கட்ட ஆரம்பிக்கிறாரு. இதில் முதல் 10 வருடங்க பாலிசி ஆரம்பித்த முதல் 10 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கும்போதே 30 வயசு 40 வயசுக்குள்ள யங்ஸ்டராக இருக்கும்போதே கொஞ்சம் ப்ரீமியம் ஹெவியாக கட்டுற மாதிரி இருக்கும். எதனால் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அவருடைய ஏஜ் கூட கூட அவருடைய முதுமை நோக்கி அவர் பயணிக்கும் போது அவருடைய உழைப்பு அவருடைய வேகம் அது எல்லாமே முதிர்வின் காரணமாக வந்து முன்பு இருந்ததை விட தீவிரமாக வந்து அவரால் உழைக்க முடியாது, வருமானத்தை ஈட்ட முடியாதுங்கிறது ஒரு பொதுவான சமுதாய கருத்தாக இருக்குது. அதைத்தான் எல்ஐசியில் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது முதல் 10 வருஷத்துக்கு கொஞ்சம் லம்சமாக கட்டுற மாதிரி பண்ணுறாங்க. முதல் 10 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அவர் வருமானத்திலேருந்து 500 ரூபா ஒதுக்கணுங்க. இந்த திட்டம் வந்து மொத்தம் 25 வருஷம். அந்த 25 வருஷத்தில் 10 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா ஒதுக்கணும், மாதம் 15,000 ரூபா கட்டணும், வருஷம் 180 கட்டணும். எப்படி வேணால் அவர் கட்டிக்கலாம். 10 வருஷம் அவர் கட்டுறார். 10 வருஷம் கட்டி முடிச்சிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒரு 6 வருஷம் மட்டும் கட்டினா போதும். ஏன்னா 25 வருஷம் இந்த ஒட்டுமொத்த பாலிசி திட்டத்தில் அவர் பணம் கட்டுறதுங்கிறது 16 வருஷம் தாங்க. கடைசி 9 வருஷம் அவர் கட்ட வேண்டியது இல்லை. ஏன்னா டைப் 1 டைப் 3 2 டேமை தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டைப் 1 என்ன சொல்லுதுங்க, 16 வருஷம் பாலிசி 10 வருஷம் கட்டுறாரு. டைப் 3 என்ன சொல்லுதுங்க, 25 வருஷம் 16 வருஷம் கட்டுறாரு. அப்போ ரெண்டுலேயும் மேக்சிமம் என்ன, மேக்சிமம் ரெண்டுலேயும் 16 வருஷம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது 16 வருஷம் தான் அவர் பணம் கட்டுறாரு. அதனால் முதல் 10 வருஷத்துக்கு ஹெவியாக இருக்குது. ஒரு நாளைக்கு 500 ரூபாங்கிறத ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. 10 வருஷத்தை அவர் கடந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். சரியாக 10 வருஷம் அவர் கடந்துட்டார் அப்படின்னா வருஷத்துக்கு 1,80,000 ரூபா கட்ட வேண்டிய சூழ்நிலை மாறி 10 வருஷம் கழித்து 11, 12, 13, 14, 15, 16 இந்த கடைசி 6 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வருஷத்துக்கு 48,000 ரூபா கட்டலாம். அப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபா அவர் ஒதுக்கணுங்கிற அந்த விகிதம் மாறி ஒரு நாளைக்கு 133 ரூபா ஒதுக்குனா போதும். ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா, மாதம் 5,000 ரூபா, வருஷம் 180.
கடைசி 6 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 133 ரூபா, மாசம் 4000 ரூபா, வருஷத்துக்கு 48,000 ரூபா. 16 வருஷம் கட்டி முடிச்சிட்டாருங்க. கடைசி 9 வருஷம் கட்ட வேண்டியது இல்லை. எந்த 9 வருஷங்க? 16ஆம் வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற 9 வருஷம், 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. இந்த 9 வருடம் சாய் விக்னேஷ் அவர்கள் எந்தவித பிரீமியமும் இந்த பாலிசி திட்டத்தில் செலுத்த வேண்டியதில்லை. 10 வருஷம் மட்டும் ஹெவியா கட்டியிருக்காரு, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கட்டியிருக்காரு. கடைசி 6 வருஷம் ரொம்ப கம்மியா கட்டியிருக்காரு. கடைசி 9 வருஷம் கட்டவே இல்லை. எந்தவித இடர்பாடும் இழப்பும் சாய் விக்னேஷ் அவர்களுக்கு வரவில்லை. ஏன்னா இப்ப டைப் 1 நம்ம பேசிட்டு இருக்கிறோம், லிவிங் லாங் பேசிட்டு இருக்கோம். சரி, இப்ப சாய் விக்னேஷோட குழந்தைக்கு 50 லட்சம் பணம் வேணும். அந்த குழந்தையோட 18ஆம் வயசுல கல்லூரி படிப்புக்கு 25 லட்சம், அந்த குழந்தையோட 27ஆம் வயசுல திருமணத்திற்கு 25 லட்சம் வேணும். இதுதான் அவங்க பெற்றோருடைய தேவை. இப்ப சரியா பாலிசி கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்ச மொத்த தொகைங்க, இந்த பாலிசிக்காக அவர் கட்டி முடிச்ச மொத்த தொகை 21 லட்சங்க. அவருடைய தேவை எவ்வளோங்க? 50 லட்சம். அவர் கட்டியிருக்கிறது எவ்வளோங்க? 21 லட்சம். எப்படி 21 லட்சம் கட்டினாருங்க? ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துக்கு 180 கட்டினாரு. கடைசி 6 வருஷத்துக்கு 48,000 கட்டினாரு. கடைசி 9 வருஷத்துக்கு கட்டவே இல்லை. அப்போ அந்த முதல் 16 வருஷத்துல கட்டின ஒட்டுமொத்த பிரீமியமே 21 லட்சம். ஆனால் அவரோட கைக்கு இந்த பாலிசி திட்டத்திலிருந்து வர்ற ஒட்டுமொத்த தொகை எவ்வளவு தெரியுங்களா? 50 லட்சம். அப்ப எவ்வளவு லாபங்க? கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 30 லட்சம், 29 to 30 லட்சம் அவருக்கு லாபம் வருதுங்களா? வேற எந்த திட்டத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும், எல்ஐசி இருக்கிற வேற எந்த திட்டத்தில் அவர் அவருடைய பணத்தை பிரீமியமா கட்டியிருந்தாலும், இது மாதிரி ஒரு குறைந்த கால அளவுக்குள்ள அவருடைய பணம் 30 லட்சம் லாபத்தொகை வர்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. அதுதான் ஜீவன் லாப் திட்டத்துடைய மிகப்பெரிய சிறப்பே. அந்த 50 லட்சம் ரூபாய் பணம் எப்படி வருதுனாங்க, அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது, அந்த 16ஆம் வருஷம் பணம் கட்டி முடிக்கிறார் இல்லைங்களா, அப்போ குழந்தைக்கு 18 வயசு ஆகும். ஏன்னா 2 வயசுல குழந்தைக்கு 2 வயசா இருக்கும்போது திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது காலேஜ் அப்படிங்கிற அந்த ஏஜ் வரும்போது உடனடியாக 25 லட்சம் கொடுத்துட்றாங்க. சாய் விக்னேஷோட அக்கௌண்ட்ல எல்ஐசி ஆஃப் இந்தியாவிலேருந்து பாலிசி மெச்சூர்ட் ஆகி கிரெடிட். அதுக்கப்புறம் 9 வருஷம் கேப்பு. அந்த குழந்தை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், யூஜி பிஜி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வெளியில் வருது. 27 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு மேரேஜ் வயசு வருது. மறுபடியும் ஒரு 25 லட்சம். அப்ப திருமணத்துக்கு 25 லட்சம், கல்லூரி படிப்புக்கு 25 லட்சம். அந்த பெற்றோர்கள் விரும்பியது என்னங்க? கல்லூரி படிப்புக்கு 25 லட்சம் பணம் வேணும், திருமணத்திற்கு 25 லட்சம் பணம் வேணும். கரெக்டா குழந்தைக்கு அந்த ஏஜ் ஆகும்போது எல்ஐசி ஆஃப் இந்தியாவிலேருந்து சாய் விக்னேஷோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. இதுக்காக அவர் ஒட்டுமொத்தமாக கட்டின பிரீமியத்தோட தொகை எவ்வளோங்க? 21 லட்சம். அந்த 21 லட்சத்தை எப்படி கட்டியிருக்காருங்க? 10 வருஷத்துக்கு ஹெவியா கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் பணத்தை 10 வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிட்டாரு. ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கட்டுறாரு, வருஷம் 48,000. இப்படித்தான் அந்த 21 லட்சத்தையும் அவர் கட்டியிருக்காரு. கடைசி 9 வருஷம் அவர் கட்டவே இல்லை. அவர் யங்ஸ்டரா இருக்கும் போதே, இளம் வயதிலேயே 30 வயசுல ஆரம்பிக்கிறாரு, 45 46 வயசுக்குள்ளேயே அவர் ஒட்டுமொத்தமா இந்த பாலிசிக்கான பிரீமியத்தை கட்டி முடிச்சிடுறாரு. அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஏஜ் வரும்போது அதுக்காக ஒரு பணம் சேர்க்கணும், சம்பாதிக்கணுங்கிற அந்த கட்டாயத்துக்குள்ள அவர் இருக்க வேண்டியது இல்லை. இந்த திட்டத்தினால ஆல்ரெடி சேர்த்துறாரு. அப்போ சாப்டர் 1ல லிவிங் லாங் அப்படின்னா, இந்த ஜீவன் லாப் திட்டத்தில் திரு சாய் விக்னேஷ் அவர்கள் தன்னோட குழந்தையோட படிப்புக்கு 25 லட்சம், திருமணத்துக்கு 25 லட்சம், ஒட்டுமொத்தமா 50 லட்சம் வேணுங்கிறதுக்காக அவர் கட்டிக்கிற மொத்த தொகை அளவு 21 லட்சம். அவர் கைக்கு வர்ற பணம் 50 லட்சம். கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா, 29 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட அவருக்கு லாபம்.
இதோடைய இன்டைரக்ட் கான்செப்ட் என்னன்னாங்க, கிட்டத்தட்ட நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பவுமே எல்லா கடன்களையும் ரொம்ப பெருசா பார்க்கணுங்க, அப்பதான் நம்ம வாங்க மாட்டோம். சின்ன கடனாக இருந்தாலும் சரி, பெரிய கடன் அப்படிலாம் இல்லை. கடன் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பெருசா பார்க்கணும், பிரம்மாண்டமா பார்க்கணும், அப்பதான் அதை நம்ம வந்து வாங்கணும். அதுபோல எல்லா சேமிப்பையுமே ஒரு சின்ன ₹1 சேமிக்கணும்னா கூட, இல்லை ஒரு 1,00,000 சேமிக்கணும்னா கூட ரொம்ப ரொம்ப சிறுசா பாருங்க. எப்பங்க சேமிப்பு ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறுசா பாருங்க, அப்பதான் அதோட வலிமை புரியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுங்களா? நான் வருஷத்துக்கு ₹1,80,000 அப்படின்னு சொல்லும்போது ஜாஸ்தியா இருக்குதே அப்படின்னு தோணுச்சு. 10 வருஷத்துக்கு மட்டும் ஒரு நாளைக்கு உங்க வருமானத்திலிருந்து ₹500 ஒதுக்கினா போதும் அப்படிங்கும்போது நம்ம குழந்தைக்காக பண்ணலாமே அப்படின்னு தோணும். அப்போ உங்களோட சேமிப்பு எல்லாமே, இப்போ நான் ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, நீங்க ஒரு நிமிஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கணும், ஒரு செகண்டுக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்பதான் குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்கும் குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கும் என்னோட ஒரு நாள் வருமானத்தில் இருந்து ஒரு நிமிஷத்துக்கு நான் என்ன ரெஸ்பான்சிபிள் கொடுத்துருக்கிறேன், ஒரு மணி நேரத்துக்கு அதில் என்ன ரெஸ்பான்சிபிள் கொடுத்துருக்கிறேன், ஒரு நாளைக்கு நான் அதில் என்ன ரெஸ்பான்சிபிள் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். அதனால தான் எல்லா சேமிப்பையுமே ரொம்ப ரொம்ப சிறுசா பாருங்க, அப்பதான் உங்களால் ஆரம்பிக்க முடியும். எல்லா கடன்களையும் ரொம்ப பிரம்மாண்டமா பாருங்க, அப்பதான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடன் வாங்க மாட்டோம். ஃபேமிலி கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். நண்பர்களே, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ₹500 எடுத்து வைக்கிறார் 10 வருஷத்துக்கு. 10 வருஷம் கழிச்சு ஒரு நாளைக்கு ₹133 தான் ஒதுக்குறாரு. டோட்டலாக அந்த குழந்தையோட ஃபியூச்சர் செட்டில்டு. ₹21 லட்சம் பே பண்ணியிருக்காரு, ₹50 லட்சம் ரிட்டர்ன் வாங்குறாரு. லிவிங் லாங் சாப்டர் 1 லிவிங் லாங்ல. சரிங்க சார், எல்லாம் ஓகே, லிவிங் லாங்ல 30 லட்சம் லாபம் வருது, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அடுத்த 25 வருஷத்துக்குள்ள எனக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அப்ப என்னோட குடும்பத்துக்கு என்னோட குழந்தைக்கெல்லாம் என்ன சார் பாதுகாப்பு இருக்குது? நாங்கள் லாபத்துக்காக மட்டுமே எல்ஐசி பாலிசி போடுறது இல்லைங்க சார், அந்த சேஃப்டி என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு இங்க மனசுக்குள்ள கேட்குது. அன்பு நண்பர்களே, ஜீவன் லாப் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் லிவிங் லாங் அப்படிங்கும் போது பெரிய அளவுக்கு லாபம் வரும். அதே மாதிரி லிவிங் ஷார்ட் ஆனாலும், லிவிங் ஷார்ட் எதனால வருங்க, என்ன காரணத்தினால அவருடைய வாழ்க்கையை ஏர்லியரா இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல நம்ம நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கான நோய்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கு இப்ப இருக்கிற கொரோனா உட்பட புதிய புதிய வியாதிகள், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ரொம்ப கொடூரத்தன்மையான வியாதிகள் கூட இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. அந்த நோயினால தாக்கத்தால் கூட ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை லிவிங் ஷார்ட் இழக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில எதிர்பாராத விதத்துல விபத்து ஏற்பட்டு அதனால அவர் தன்னுடைய வாழ்க்கை இழக்கலாம். லிவிங் ஷார்ட் இரண்டாவது ரீசன். எதிர்பாராத விதமா பர்மனன்ட் டிசபிலிட்டி ஏதாவது நடந்துடலாம். சார், இப்ப நான் சொன்ன இந்த ஃபேக்ட் எல்லாம் 1% நடக்கிறதுக்கு தான் சார் வாய்ப்பு இருக்கு. 99% லிவிங் லாங் தான். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? எப்படிங்க 99% லிவிங் லாங்னு சொல்றீங்க? சார், 137 கோடி இந்திய மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெத் ரேஷியோங்கிறது ஒரு 3 to 4% தான் இருக்கு. அப்போ என்ன மீனிங் என்னன்னா, லிவிங் லாங் அதிகம், லிவிங் ஷார்ட் குறைவு தான். அதனால தான் 99% லிவிங் லாங்கு, 1% லிவிங் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாய்ப்பு 1% தான் சார், நான் ஒத்துக்கிறேன். ப்ராக்டிக்கலாக
1% தான் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நடக்கிறதுக்கு. அந்த 1% நடந்துச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு 100% லாஸ். கரெக்டுங்களா? எப்படி சொல்றீங்க கேக்குறீங்களா? நான் மாசம் ஒரு 50,000 ரூபாய் என்னோட ஃபேமிலிக்கு இன்கம் ஏர்ன் பண்ணி கொடுக்கறதா வச்சுக்கலாம். லிவிங் லாங் தான் 99%. லிவிங் லாங்னா எவரி மந்த் 50,000 கோயிங் டு மை ஃபேமிலி. ஃபேமிலி அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். பிஸ்னஸ் அது பாட்டுக்கு நடக்கும். குழந்தை எதிர்காலம், மேரேஜ், ஃபேமிலிக்கு தேவையான ட்ரீம்ஸு, கோல்ஸ் எல்லாமே என்னோட ரெகுலர் இன்கம் பேஷனால் பண்ணிட முடியும். லிவிங் லாங். பட் அது 1% வந்துருச்சுன்னு வைங்களேன், யோசிச்சு பாருங்க. எவரி மந்த் 50,000 கொடுத்துட்டு இருந்த வருமானம் என்ன ஆகுங்க? இம்மிடியட்டா ஸ்டாப் ஆயிடும். எஸ், அப்போ 100% லாஸ். அப்போ அந்த 50,000 நின்னா இதுக்கு முன்னாடி அந்த வருமானத்தை வச்சு என் ஃபேமிலி எதெல்லாம் சர்வை பண்ணிச்சோ அது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால தான் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் விரும்புகிறாங்க. இன்னும் நீங்கள் விரும்பணும், இதில் நீங்கள் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஓகே, நான் பாயிண்ட் வரேன். ஸோ சாய் விக்னேஷ் லிவிங் லாங்னா 21 லட்சம் கட்டுறாரு, 50 லட்சம் வருது, 30 லட்ச ரூபா ப்ராஃபிட். லிவிங் ஷார்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த பாலிசி திட்டத்தை பொறுத்தளவு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற பயன்படுத்தி இருக்கிற இன்சூரன்ஸ் கவரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரோட மதிப்பு கிட்டத்தட்ட 25 லட்சம். அவரது குழந்தையுடைய கல்லூரி படிப்புக்கும் திருமணத்திற்கும் ரெண்டுக்கும் பணத்தை செட்டில் பண்ணுறதுக்கு சாய் விக்னேஷோட பேரில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற 25 லட்சம் ரூபாய்க்கு ஆன இன்சூரன்ஸ் கவரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்சூரன்ஸ் மதிப்பை யூஸ் பண்ணியிருக்கேன், அதான் கரெக்டான வார்த்தை. இன்சூரன்ஸ் மதிப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். சார், இன்சூரன்ஸ் மதிப்பு வேற சார், இன்சூரன்ஸ் கவர் வேறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு கிளாரிட்டி கொடுத்துற மாதிரிங்களே. சாய் விக்னேஷ் பாலிசி எடுத்துக்கிறது 25 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறார். அப்போ இன்சூரன்ஸ் கவர்னா என்னன்னு கேட்குறீங்களா? 25 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்த சாய் விக்னேஷ் அவர்கள் எதிர்பாராத விதமாக, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர் மாட்டிட்டார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு போகிற பணத்தோட மதிப்பு தான் இன்சூரன்ஸ் கவர். புரியுதுங்களா? 25 லட்சம் ரூபாய்ங்கிறது பாலிசி மதிப்பு. ஆனால் இந்த பாலிசியில் சாய் விக்னேஷ் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு 50 லட்சம் போகும். சாய் விக்னேஷ் இல்லைனாலும் அந்த குடும்பத்துக்கு 50 லட்சம் போகும். ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். லிவிங் லாங் படி சரியா கட்டி முடிக்கும் போது 21 லட்சம் கட்டி 30 லட்சம் 50 லட்சம் வாங்குறோம். அந்த 50 லட்சத்துல 25 லட்சம் எஜுகேஷனுக்கு, காலேஜ் எஜுகேஷன் கொடுத்துட்றாங்க, 25 லட்சம் மேரேஜ் கொடுத்துட்றாங்க. லிவிங் லாங் அப்படிங்கும் போது லிவிங் ஷார்ட் வந்துருச்சுன்னா அப்பவும் அந்த 50 லட்சம் போனா தானுங்க அந்த குழந்தையோட கல்லூரி படிப்பும் திருமணம் எல்லாம் நடக்கும். லிவிங் ஷார்ட் வந்துட்டா 25 லட்சம் மட்டும்தான் போகும்னா அப்புறம் அந்த குழந்தையோட இன்னொரு முக்கியமான தேவை யார் நிறைவேற்றுறது? அதுக்காக இந்த திட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் டேம் ரைடர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கவரேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருக்குது. அதனால் இன்கேஸ் சாய் விக்னேஷ் அடுத்த 25 வருஷத்துக்குள்ள நான் மேற்கோள் காட்டின ஏதாவது ஒரு ரிஸ்கை சந்திச்சிட்டார் அப்படின்னா அப்பவும் அந்த குடும்பத்திற்கும் அந்த குழந்தைக்கும் 50 லட்சம் ரூபாய் பணம் உடனடியாக தரப்படும். இந்த திட்டத்தை நம்ம தாராளமாக நம்ம குழந்தைகளுக்காக பண்ணலாங்களா? எவ்வளோ அருமையான விஷயத்தை இதுக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? லிவிங் லாங்னா 21 லட்சம் கட்டி 50 லட்சம் வாங்குறோம், 30 லட்சம் ரூபாய் பக்கம் லாபம் வருது. லிவிங் ஷார்ட்னால என்னோட குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாங்கிற பாதுகாப்பு இருக்குது. அப்போ என்னோட குழந்தையோட படிப்பு திருமணம் நிற்காது. அப்போ அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார கட்டமைப்பு இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தினால கட்டமைக்கப்படுதுங்க. எக்ஸாம்பிள், நீங்க கேட்கறது எனக்கு புரியுது சார், இந்த இன்சூரன்ஸ் கவர் எத்தனை வருஷம் கட்டியிருந்தா கவர் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டுங்களா சார்? பாலிசியை ஆரம்பிச்சிட்டார், 1,80,000 ரூபா வருஷத்துக்கு கட்டிட்டார், இல்லை 3 மாதம் இல்லை 6 மாதம் கட்டிட்டார்.
பாலிசி ஆரம்பித்த உடனேயே அந்த பாலிசிதாரருக்கான இன்சூரன்ஸ் கவர் ஸ்டார்ட் ஆகிடும். இத்தனை வருஷம் கட்டினா தான் இன்சூரன்ஸ் கவர் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. எனவே என் அன்புள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இது மாதிரியான ஒரு நல்ல இன்சூரன்ஸ் திட்டங்களை உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எடுத்து வைங்க. நம்மளுடைய பணம் கடினமான உழைப்பினால் வர்றது. அந்த பணம் பாதுகாப்பான ஒரு இடத்திலும் உத்தரவாதமாக தன்னோட குடும்பத்துக்கு தான் இருந்தாலும் இல்லை என்றாலும் கிடைக்குங்கிற அங்கீகாரம் இருக்கிற ஒரு இடத்துலையும் இருக்கும்போது அதனால் வர்ற ஒரு மன நிம்மதியே வேறங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல இன்சூரன்ஸ் போட்ட ஒவ்வொருவருடைய மனநிலைமையும் இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அன்பு உள்ளங்களே, நான் உங்களிடம் கொண்டு வந்த இந்த தகவல்கள், பாலிசி குறித்த இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்ற நன்னம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்னோடய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் வருது. கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த நேரம் வேணாலும் நீங்கள் எனக்கு கூப்பிடலாம். உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். பாலிசி எடுக்க விருப்பம் இருக்கும் அன்பு உள்ளங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து நான் இந்த பாலிசி ஆரம்பித்து கொடுக்குறேன். நான் என்னை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணிக்கிட்டது இல்லை. உடுமலைப்பேட்டையிலேருந்து எல்ஐசி சுரேஷ்குமார் மட்டும் தான் சொல்கிறேன். கடந்த 7 வருஷமாக நான் எல்ஐசி தொழில் பண்ணிகிட்ருக்கிறேங்க. எனக்கு ஒரு 800 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நான் 3 ஸ்டாப் வேலைக்கு வச்சுருக்கிறேன், ஆஃபீஸ் வச்சுருக்கிறேன். எல்ஐசிங்கிற இந்த அருமையான தொழிலை ரொம்ப ரொம்ப சரியான முறையில் பண்ணிகிட்ருக்கிறேன். கடந்த வருடம் எம்டிஆர்டிங்கிற ஒரு அவார்டு வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களை போன்ற அன்பு உள்ளங்களுடைய பாலிசிதாரர்கள் எல்லாரும் தான். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்க என் இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடையெழுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.